என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். ஹே காய்ஸ், நான் உங்க நேபாளி பையன் பேசுறேன். இன்னைக்கு நாங்க டே செம்மையா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க சென்னையில இருந்து, பாலா அண்ட் முத்து. பாருங்க, ஒரு என்னது கருங்கரடி மாதிரி இருக்கிறான், இன்னொருதான் வந்திருக்கான். ஸோ இப்போ நாங்க இங்க எங்க வீட்டுல இருந்து இப்ப மேல வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பசங்க பாக்கணும்னு சொன்னாங்க, எப்படிடா இருக்குன்னு காட்டுன்ட்டு. கடைசி வீடியோ தள்ளி விட்டுருவோம் வியூ பாயிண்ட்ல இருந்து. ஸோ அதனால வாக் பண்ணிட்டே போறோம். இப்போ மணி என்னடா, இது 1 மில்லியன் மேல போனா மணி ஒரு 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும், ஏன்னா சன்ரைஸும் ஏறிடுச்சு. இப்போ பயங்கர அட்மைரிங்கா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ 4 பேரும் போயிட்டு இருக்கோம். என் தம்பியும் இருக்கான் கூட. ஸோ இன்னைக்கு டே கொஞ்சம் பயங்கரமா போகும்னு நினைக்கிறேன். அட்டகாசம் பண்ணலான் இருக்கோம். பசங்கள்லாம் வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் கொஞ்சம் பயங்கர வெறுப்பாகவும் போயிட்டு இருந்தது, லைட்டா டல்லாகவும் போயிட்டு இருந்தது. அது எப்படா இவ்வளோ நாள் தள்ளான்னு பார்த்தோம், பசங்க கடைசியாக வந்துட்டாங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. 12:30 மணிக்கு பார்டர் வர ஏமாத்திட்டான் ப்ரோ. கஷ்டப்பட்டு வந்தோம் ப்ரோ. நாங்க திட்டுங்க ப்ரோ. ஆனா பசங்க 3 நாள் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி எப்படி நேபாள் வந்து ரீச் ஆயிட்டோம். பசங்க எப்படியோ வந்துட்டாங்க கடைசியா கஷ்டப்பட்டு. அங்கிருந்து கஷ்டப்பட்டு இங்க வந்து ரீச் ஆனா இங்க குளிர்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இதாங்க ஃபைனு, இது வச்சாச்சா மூஞ்சிலே ஒரு ஃபைனு. வாங்க மேல போய் பார்க்கலாம் பசங்க எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றாங்கன்ட்டு. இப்போ மேல ஏற பின்னாடி மலையெல்லாம் பயங்கரமா தெரிய ஆரம்பிக்கும். முன்னாடி போனா நாங்க ஒரு கிளவுடியான வியூ பாயிண்ட் காட்டுறோம். ஸோ எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடி பூஜை பண்ண வீடியோல நான் ஒரு வாட்டி இது போட்டுருவேன், இந்த கிளவுடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் பாருங்க. இது வந்து எங்களோட லொக்கேஷன்ல இருந்து காட்டுற வீடியோ. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். கைஸ், நாங்கள் இப்போது மேலே வந்தாச்சு வியூ பாயிண்ட்டுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரியும். என்ன அந்த சைடு ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கும், ஃபாகியாக இருக்குது. மோஸ்ட்டாக க்ளவுடியாக இப்போ இல்லை, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெயில் அடித்ததுக்கப்புறம் வந்திருக்கோம். பட் ஆனால் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. பசங்க வராங்க, இதுதான் நம்ம பசங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சில் பண்ணலான்னு வந்திருக்கோம். என்ன எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்கு. அந்த சைடு பாருங்க, மலையெல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்க. காலையில சன்ரைஸ்ல எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அண்ட் இப்போ நாங்க கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு கால்வா மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போறோம். மேல இருந்து வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து பசங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ வேற இடத்துக்கு போகண்டான்னாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ அங்கே இருந்து இதோ பாருங்க, ஒரே முள்ளா உள்ள செடி கடந்து போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். பசங்க பின்னாடி ஏதோ வராங்க, ஒரே அட்வென்ச்சரஸாக இருக்கு. என்ன பாலே, ஏத்து சொரிக்கோ. பாருங்க, முன்னாடி போனா வியூ பாயிண்ட். அது கல்லக்கா செடிடா, லூஸ் பாயில. சின்னதா இருக்கும்டா, புளிக்கும் பாத்தியா கல்லக்கா. இது பாரு பச்சையா இருக்கிறது, சாப்பிடுதோ. இதா இருக்கு பாரு பச்சையா, இங்க இருக்கு பாரு. இது சாப்பிட புளிங்க சாப்பிடாது, பச்சையா இருக்கும் சாப்பிடாது. புளிக்கும் பாரு, பயங்கரமா புளிக்கும். டேஸ்ட் பண்றா, பால் வரும்டா. அது டேஸ்ட் பண்ணி பாரு, புளிக்கும். அப்படியே கல்லக்கா மாதிரியே இருக்கும். போற வரல செடி என்ன செடின்னு லெமன் செடியா சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. பாருங்க வழியெல்லாம் எப்படி இருக்கு. இந்த வழியெல்லாம் நடந்து போனோம். ஐயோ பசங்களா பார்த்து வாங்க. அந்த சைடு பாருங்க,
அது ஃபுல்லாக வயல், அது ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற இடம். இங்கே தான் நாங்கள் டெய்லி வந்து குளிப்போம். இதுக்கு கீழே அப்படியே அவங்க ஒரு கால்வா அருவி மாதிரி இருக்கும், அந்த சைடு தான் போய் குளிப்போம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் குளிக்கலான்னு சொல்லி பிளானில் இருக்கும் பசங்கள்லாம் சேர்ந்து. ஸோ ஏய் நீ குளிக்கலாமா பாலா? குளிக்கலாமா? ஃப்ளாஷ் ஆனில் இருக்கு பாரு. ஸோ பாருங்கள், எப்படி திரும்பினாலும் வியூ பாயிண்ட் தான் வரும். மேலே பாருங்கள், அங்கே இருக்குது மலை. அந்த ஊர் பேர் தான் ஷிம்லேன்னு சொல்லுவாங்க. என்னடா டேய் வழுக்கி விழுந்துட போறடா. அந்த ஊருக்கு பேர் தான் ஷிம்லேன்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ அதுதான் இன்னொரு ஊர் இங்கேருந்து மலைக்கு மேலே இருக்கிறது. இந்த மலைக்கு நடுவில் ஒரு வீடு தன்னந்தனியாக பண்ண வீடு எப்படி இருக்கு பாருங்க. வீட்டுக்கு போய் கால் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், மறுபடியும் வந்தாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். குளிக்க போறோம். நாங்க எங்கடா என்ன பண்ண போறோம்? குளிக்க போறோம். ஸோ இப்போ நாங்கள் ரிவருக்கு போகிறோம். ஆற்றுக்கு போய் குளிக்கலான் இருக்கோம். பசங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். வந்ததுலேருந்து போதுனதே இல்லை. அண்ட் இந்த வாட்டி போயிட்டு குளிச்சுட்டு, ஸோ அங்கே கொஞ்சம் லைட்டாக சன் பாத்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போகலாம், சுற்ற போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி என்னன்னு தெரியல பிளானு. இப்போதைக்கு எதுவுமே அவ்வளோ கிராண்டாக பிளான் பண்ணல. இன்றைக்கி கொஞ்சம் டே வந்து பசங்க ரெஸ்ட்டு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் கொல்ல போகிறேன் பாய்ஸ். காலையிலே பையன் 2 பேக்கு போட்டான் லோக்கல் சரக்கு. காலையிலே ரெண்டு பேக்கு லோக்கல் சரக்கு போட்டதுலேருந்து பையன் இன்னைக்கு ரொம்ப ஆடுறான். என்னன்னு தெரியல. இப்ப போய் அந்த குளூர்ல அந்த ஆத்து தண்ணியில கடைசி வீடியோ டே 1. உங்களுக்கு டே 1, டே 17 உங்களுக்கு டே 15. ஸோ கை ஸோ அதுதான் பிளானு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ பார்ப்போம். போயிட்டு அங்கேருந்து ஒரு கிளிப் இருக்குது, அந்த கிளிப்லேருந்து எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் ரிவரில் போயிட்டு ரிவர் வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாம் வா முத்து, அங்கே வாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக. முத்து, நீ இப்போ அந்த தண்ணியில் போய் குளிச்சனா நீ ஆல்ரெடி கலராக இருக்க, இன்னும் கலர் ஆகிடுவான். இன்னும் வெள்ளையாயிடுவான். பாருங்க, ஒயிட்டாக மாற போகிறேன். வடிவேல் காமெடி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இப்போ நேரில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க கைஸ், அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ வெல்கம் டு நேபாள். இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். இந்த பாடை எங்கேயும் கூப்பிட்டு போகிறான். ஐயா பச்சை பச்சையாக பேசாதரா, நான் இன்னும் பேசவில்லடா அந்த மாதிரி. பேசலாம், பிரச்சனை இல்லை. டாப்ரே 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 அங்கிள், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். அண்ட் இப்போ நாங்கள் எங்களோட பெரியப்பா வீட்டு சைடாண்ட வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து தமான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் அந்த ரிவருக்கு போக வேண்டிய வழி இருக்குது. ஸோ அதனால இந்த சைடு வந்திருக்கோம். ஆயிட்டு தெரியும். ஸோ இப்போ அதுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச் தி ரிவர் சீன். வாங்க காட்டுறேன் உங்களுக்கு நிறையாவே. ஹலோ கைஸ், நான் உங்க இன்னொரு நேபாள் பையன் வந்திருக்கேன். நம்ம வில்லேஜ் கோப்பே தெரியுமா உங்களுக்கு? மகேந்திரா. ஆமா, மகேந்திரா தெரியும் எல்லாருக்கும்.
आज ताला जागिला चिगी பாருங்க இது நான் we are going to river river கைஸ் சோ இதுதான் நாங்க வந்திருக்கிற ரிவர் இது மேல மேல வந்து தமார்னு சொல்லுவாங்க காஞ்சா காஞ்சா சோ மேல வந்து ஊர் பேர் தமான்னு சொல்லுவாங்க இது வந்து டடையானான்னு சொல்லுவாங்க ஏன்னா ரிவர் கிட்ட இருக்குது சோ அதனால அதுக்கேத்த மாதிரி நேம் வச்சிருக்காங்க ஊர் பேரு கூட தோ போது பாத்தீங்களா அருவி போது பாருங்க அதுதான் அந்த ரிவர் அங்க போய் தான் இப்போ நாங்க எல்லாம் குளிக்க போறோம் பசங்க எல்லாம் இப்போ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க எப்படி குளிக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல பட் நான் வாட்டர் வந்து பயங்கரமா குஞ்சுலாம் வரைச்சுக்கோ இவன் குஞ்சுதான் குஞ்சு வரைச்சுக்கோ ஸோ அதுதான் இப்போ வந்து பண்ண போறோம் அண்ட் பாப்போம் இன்னைக்கு டே வந்து எப்படி இருக்குன்ட்டு அண்ட் எக்ஸைட்டடா இருக்கானுங்க பசங்க எல்லாம் வாங்க என்ஜாய் பண்ணலாம் இதோ இன்னொரு நேபாளி பையன் எல்லாருக்கும் தெரியும் கைஸ் கடைசியா நாங்க இப்போ கீழே வந்தாச்சு ரிவர் கிட்ட இப்போ ரிவர் கிட்ட போய் இப்போ ஸ்விம் பண்ண போறாங்க பசங்க எல்லாம் இதோ நம்ம சென்னை பசங்க வந்து இப்போ ரொம்ப எக்ஸைட்டடா அங்க பாருங்க சிலம்பாட்டார் ஒருத்தர் இருக்கிறாரு கம்பே சுத்த தெரியாம கையில விரல சுத்தி நிக்கிறாரு அவரு ஃபுல் கிசால் ஆகுறாரு இங்க ஒரு போட்டோகிராஃபரு டேய் அந்த சைடு கவுந்துக்க போறடா வாங்க இப்போ கீழே போயிட்டு இருக்கோம் அங்கே போய் என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு ஃபுல் ஃபன்னு தான் இங்கே ரிவர்லேயே பசங்க எவ்வளோ பேர் உறைஞ்சி போக போகிறாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் ஃபன் தான் இன்னைக்கு இந்த சைடு ஃபுல்லாக மண்ணாக இருக்கு பாருங்க ஆற்று மண் இது வந்து ஆறு இந்த ஆறு அப்படியே எங்கள் ஊர் தாண்டி போகும் டேய் டேய் மறுபடியும் முட்டி போயிட போகுதுடா அண்ட் ஹியர் கைஸ் நாங்கள் வந்தாச்சு இப்போ ரிவர் கிட்ட ஃப்ளோ பயங்கரமாக இருக்கு பசங்க இப்போ குளிக்க போகிறாங்க எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் ஏ கதி சீஸ்டா ஏ மனே சீஸ்டா பயங்கரமாக சில்லுன்னு இருக்குன்றாங்க பட் ஆனால் வெயில் டைமில் அவ்வளோ சில்லுன்னு இருக்காது ஏன்னா வெயில் கொஞ்சம் வார்மாக இருக்கும் இருந்தாலும் சில்லுன்னு தான் இருக்கும் பாருங்க பசங்கெல்லாம் குளிக்கிறாங்க அதோ கருங்குரங்கு குளிக்க போகுது ஸோ ஃபன்னு தான் இன்னைக்கு ஏய் போங்கடா குதிங்கடா யாருன்னா குதிக்கிறத பாருங்க பாடி பில்டர் பாருங்க காவ் ஊப்ரினே பாடி பாத்தீங்களா பையனுக்கு வாங்க அங்க ஒருத்தன் குதிக்க போறான் ஏய் பாக்கே பையன் குதிக்க போறான் ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரிஞ்சா நான் பண்ணிடுவேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து பசங்க இங்க இந்த ஆத்துக்கு வந்து குளிச்சு அவங்களுக்கு பழகி போயிருச்சு அதனால பையன் உள்ள இறங்கிட்டான் பையன் இறங்கிட்டான் பாருங்க பாருங்க मजा गर्यो केटाल त गुवाखु இப்போ முடிச்சாச்சு எல்லாரும் குளிச்சு முடிச்சோம் குளிச்சு முடிச்சாச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் விருந்தாளி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ மேலே போகிறதுக்கு எப்படியா டைம் ஆகிடும் ஸோ ஒருத்தன் வரான் பின்னாடி கருப்பா ஒருத்தன் ஜந்து வரான் பாருங்க வெள்ளையாட்டியாடா செம்ம கலர் ஆயிட்டு வெள்ளையாயிட்டாங்க நம்ம பையன் தான் எப்பவுமே கிரிஞ்சா எதனா பண்ணினே இருப்பான் இவன் வந்து பூமரா பண்ணுவான் கோகு தேர்சனன் எல்லாரும் கோப்புன்னு கூப்பிடுறாங்களே அதான் உனக்கு வைக்க போறான் ஆப்பா
சொல்கிறேன் பாரு. கல்லையே காமெடி அடிக்கிறடா, நீ ரொம்ப ட்ரை பண்ணியிருக்க. ஓகேடா. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல காமெடி தான், பசங்க சிரிப்பாங்க. சரி, அந்த கோப்பு அதை ஏன் வச்சாங்கன்னு சொல்கிறேன். அது எங்களோட, அது என்னோட நேபாள் பேர். நேபாள் தனி பேரா? ஸோ அது என்ன கல்ச்சர் 2 பேர் வைக்கிறீங்க? புரியல எனக்கு. இங்கே வந்து என்னை மகேந்திரான்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. அந்த பேரில் கூப்பிட்டா தான் என்னை வந்து கண்டுபிடிப்பாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களே. கோப்பை இங்கே பாரு, இங்கே பாரு, இது விட பாரு, இங்கே பாரு, இது விட வீடியோ எடு. இங்கே பாரு, பத்து போது. ரொம்ப கன்றாவே இருந்தது. 3 வாட்டி தான் விட்டுருக்கேன். 3 வாட்டி நீ விட்றா வரமாட்டா. இப்போ நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். இங்கே போகிறதுக்கே அதே டைம் ஆகிடும். எப்படியா இருந்தாலும் இறங்கும்போது ரொம்ப சீக்கிரமாக இறங்கியாச்சு. பட் ஆனால் மேலே போகிறதுக்கு டைம் ஆகிடும். எப்படியோ மூச்சு வாங்கும், குளிச்சிருக்கோம், வேற குளிரும். மேலே போக போக அப்படியே குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ மண் கால் ஃபுல்லாக மண் ஆகிடுச்சு. இப்போ கால் கழுவிட்டு போக வேண்டியதுதான். ஏரா கால் கழுவிட்டு வரேன்டா. இவன் யார்கிட்ட இந்த மாதிரி அசிங்கமாக பேச மாட்டான்டா. என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி டேய் ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல இருக்கிறான் பையன். ரொம்ப தப்புடாங்க. சரி வாங்க போவோம்.